இப்படி இருந்த என்னோட பேஷண்ட்டை இப்படி சேஞ்ச் பண்ணதுக்கு இந்த 7 ட்ரிங்க்ஸ் ப்ளஸ் இந்த டயட் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. உங்களோட டேன், டல் ஸ்கின், அன்ஈவன் ஸ்கின் டோனை க்ரீம் யூஸ் பண்ணாமல், சீரம் யூஸ் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே இருந்து சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ் முடியும், ஃபுட்டு மூலமாக. ஸோ நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுற 7 ட்ரிங்க்ஸுமே சயின்ஸ் பேக்டு ட்ரிங்க்ஸு. இதை நான் என்னோட பேஷண்ட்டுக்கு அதிகமாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன். எஸ்பெஷலி இந்த நம்பர் 5 ட்ரிங்கை பற்றி ரிசர்ச் படிக்கும் போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ வீடியோ முழுசாக ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் டயட்டிஷியன் சிவபிரசாத், ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் வைட்டாலிட்டி. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின், டயட்னால ஸ்கின் க்ளோ ஆகுமா, டேன் ரெடியூஸ் ஆகுமா, ஃபுட்டு ஸ்கின்னுக்கு ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணுமா? சிம்பிள் ஆன்சர் எஸ். இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ஒய் திஸ் ட்ரிங்க் ஆக்சுவலி ஒர்க், சயின்ஸ் என்ன சொல்லுது, எப்படி எடுக்கணும், எப்போ எடுக்கணும்னு நான் சொல்ல போகிறேன். லாஸ்ட்டில் கம்ப்ளீட் 1 டேக்கு ஸ்கின் க்ளோ டயட் நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட்டு குவிக் சயின்ஸ், டேன் எப்படி வருது? சன் யூவி ரேஸ் நம்ம பாடியில் படும்போது நம்மளோட பாடி மெலனின்ற ஒரு பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மெலனின் நம்மளோட ஸ்கின்னுக்கு ப்ரொடெக்ஷன் தான். ஆனா எக்ஸஸ் மெலனின் வந்தா ஸ்கின் டார்க்கா, அன்ஈவனா, டல்லா தெரியும். இப்போ இம்பார்ட்டன்டான பார்ட் செர்டைன் நியூட்ரியன்ட்ஸ் லைக் வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இவங்க எல்லாருமே வந்து மெலனின் ப்ரொடக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. சன் டேமேஜை ரிப்பேர் பண்ணி நம்ம பாடியில கொலாஜன் சிந்தசிஸை அதிகமாக்குவாங்க. ஸோ நீங்க கரெக்டான நியூட்ரியன்ஸ் கொடுத்தா உங்களோட ஸ்கின் உள்ளுக்குள்ள இருந்தே நரிஷ்மெண்ட் ஆகும். க்ரீம் அப்ளை பண்ணா அவுட் சைடு ஒர்க் பண்ணும், ஆனா நியூட்ரிஷன் உள்ளுக்குள்ள செல்லுலார் லெவல்ல ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ 7 ட்ரிங்க்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ட்ரிங்க் 1 டொமேட்டோ ஜூஸ். டொமேட்டோல இருக்க பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் தான் லைகோபின். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ரெகுலர் டொமேட்டோ கன்சப்ஷன் யூவி இன்டியூஸ்டு ஸ்கின் டேமேஜ் வந்து ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுது. சிம்பிளா சொன்னா இது வந்து இன்டர்னல் சன்ஸ்கிரீன் மாதிரி ஒர்க் பண்ணும். சன்ஸ்கிரீனை ரீப்ளேஸ் பண்ணாது, ஆனா ஸ்கின்னுக்கு சப்போர்ட் கொடுக்கும். இது எப்படி குடிக்கணும்னா, மார்னிங் 1 ஸ்மால் கிளாஸ் டொமேட்டோ ஜூஸ் எடுத்துக்கிறணும். இதோட சேர்த்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். பிளஸ் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டா எக்ஸஸ் வைட்டமின் சி கிடைக்கும். ஸோ ட்ரிங்க் 2 ஃப்ரெஷ் ஆம்லா ஜூஸ். ஹானஸ்டா சொல்லணும்னா ஸ்கின் கன்சர்ன் இருக்க எவ்ரி பேஷண்ட்டுக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்றது. ஆம்லா ஒன் ஆஃப் த வைட்டமின் சி ரிச்சஸ்ட் சோர்ஸ், ஆரஞ்சை விட அதிகமா இருக்குன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வைட்டமின் சி என்ன பண்ணுது? மெலனின் ப்ரொடியூஸ் பண்ற முக்கியமான என்சைம் தான் வந்து டைரோசினைஸ். அதை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ என்னன்னா, கம்மியான மெலனின் இருந்தா நல்ல பிரைட்னஸ் இருக்கும், நல்ல க்ளோவும் இருக்கும். அதுவும் இல்லாம கொலாஜன் சிந்தசிஸையும் இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ இது எப்படி எடுக்கணும்னா, 20 to 30 ml ஆஃப் ஃப்ரெஷ் ஆம்லா ஜூஸ் மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல எடுக்கணும். ஸோ ரொம்ப புளிக்குதுன்னா வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் 3 to 4 வீக்ஸ் கன்சிஸ்டன்சியா எடுத்துக்கிறணும். என்கிட்ட வெட்டிங்க்கு நான் க்ளோ ஆகணும்னு கேட்குற எல்லாத்துக்குமே இந்த ட்ரிங்க் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன். ட்ரிங்க் 3 டர்மரிக் வாட்டர். ஸோ நம்ம வீட்டில் ஜென்ரேஷனா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சயின்ஸும் கன்ஃபார்ம் பண்ணுது. டர்மரிக்ல இருக்க ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் தான் குர்குமைன். இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட்டா நம்மளோட ஸ்கின்னை பிரைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரிசர்ச்ல மெலனின் சிந்தசிஸை ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லுது, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லுது. ஸோ எக்ஸிஸ்டிங் டேனுக்கு ஹெல்ப் பண்ணும், ஃபியூச்சர் டேமேஜை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது எப்படி குடிக்கணும்னா, 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரை வந்து வார்ம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இதோட கண்டிப்பா பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறணும். ஸோ இது எதுக்குன்னா, டர்மரிக்ல இருக்க என்சைமை பிளாக் பெப்பர் வந்து மேசிவா அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதோட கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணீங்கன்னா அப்சார்ப்ஷன் இன்னும் பெட்டரா இருக்கும். நம்பர் 4 கிரீன் டீ. ஸோ கிரீன் டீ வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணுன்ற கரெக்ட் வே தெரிஞ்சீங்கன்னா நீங்க தான் கிங் அண்ட் குவீன். கிரீன் டீல இருக்கிற பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் EGCG, எபிகாலோ கேட்டகின் கேலைட். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இது யூவி டேமேஜை ரெடியூஸ் பண்ணும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணும், அன்ஈவன் ஸ்கின் டோனையும் கரெக்ட் பண்ணும். ஸோ இது எப்படி குடிக்கணும்னா, டெய்லி 2 cups இஸ் எனஃப். மார்னிங் 1 cup, ஈவினிங் 1 cup எடுத்துக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன் ஆனது மில்க் ஆட் பண்ணாதீங்க. மில்க் ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்டை ரெடியூஸ் பண்ணும். முடிஞ்சா லெமன் ஆட் பண்ணுங்க. ரொம்ப நேரம் இந்த டீயை கொதிக்க விட்டுறாதீங்க. இம்பார்ட்டன் டிப், இது மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் ட்ரிங்க் 5 கேரட் பிளஸ் பீட்ரூட் ஜூஸ். நிறைய பேர் இதை க்ளோ ஜூஸ்னு சொல்லுவாங்க, ஆனா இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கேரட்ல பீட்டா கேரோட்டின் இருக்கு, அது வைட்டமின் ஏ ஓட ப்ரிக்யூசர். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, ஓல்டு டல் ஸ்கின் வந்து ரீப்ளேஸ் ஆகி புது க்ளோயிங்கான ஸ்கின் செல்ஸ் வரும். பீட்ரூட்ல வந்து நேச்சுரல் நைட்ரேட்ஸ் அந்த பீட்டலைன் இருக்கு, இது வந்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். பெட்டரான ஆக்சிஜன் வந்து ஸ்கின்னுக்கு போச்சுன்னா ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். இது ரெண்டும் கம்பைன் ஆச்சுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிங்க். ஸோ இது எப்படி எடுக்கணும்னா, 1 மீடியம் கேரட், 1/2 பீட்ரூட், இதை ஜூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணாம ஈவினிங் எடுத்துக்கோங்க. ஸோ வீக்லி 4 to 5 times இஸ் இனஃப். ஜிஞ்சர் ஸ்மால் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம், இதுல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ 6th ட்ரிங்க் வந்து வார்ம் லெமன் வாட்டர். சிம்பிளஸ்ட் ட்ரிங்க், கன்சிஸ்டன்சி இருந்தா ரிசல்ட் சூப்பர். ஸோ லெமன்னா வைட்டமின் சின்னா யோசிப்பீங்க, ஆனா அதை விட பிக்கரான பெனிஃபிட் இது வந்து டீடாக்ஸுக்கும் டைஜஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட லிவர், கிட்னி, டைஜஷனுக்கு ப்ராப்பரா ஒர்க் பண்ணும்போது அதோட பெனிஃபிட் நம்மளோட ஸ்கின்னிலே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதனால தான் நம்மளுக்கு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்குது. ஸோ இது எப்படி எடுத்துக்கணும்னா, 1/2 லெமன் வந்து ஸ்க்யூஸ் பண்ணிட்டு வார்ம் வாட்டர்ல மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறாதீங்க. ஒன்று இம்பார்ட்டன்டான டிப்பு, குடிச்சிட்டு இம்மீடியட்டா பிரஷ் பண்ணாதீங்க, 30 மினிட்ஸ் கேப் கொடுங்க. ட்ரிங்க் நம்பர் 7 ஹானஸ்ட்லி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ட்ரிங்க், சாஃப்ரான் மில்க் கேசர் தூத்.
கோல்ட். சாஃப்ரான்ல குரோக்கின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. ரிசர்ச்ல இது பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சும் இருக்கு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் இதை வந்து பிரைடல் க்ளோக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே சயின்ஸ் இப்போ சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது எப்படி எடுக்கணும்னா 4 to 5 சாஃப்ரான் ஸ்ட்ராண்ட்ஸை கொஞ்சம் வார்ம் மில்க்ல வந்து சோக் பண்ணணும் 10 மினிட்ஸ். ஸோ அப்புறம் அந்த மில்கை பெட்டுக்கு போற 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி கன்சியூம் பண்ணிட்டு படுங்க. ஸோ இதை 3 to 6 வீக்குக்கு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான க்ளோ கிடைக்கும். ஸோ இந்த 7 ஜூஸை ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா இதை கன்சிஸ்டன்சியா எடுத்தோம்னா தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டான க்ளோ கிடைக்கும். ஓகே, இப்போ 1 டேக்கு ஸ்கின் க்ளோ டயட் பார்க்கலாம். ஸோ மார்னிங் வேக்கப் ஆனனே வார்ம் லெமன் வாட்டர் ஆர் ஆம்லா ஜூஸ். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, கிரீன் சட்னி பிளஸ் வால்நட்ஸ் எடுத்துக்கோங்க. வால்நட்ஸ் வந்து ஒமேகா 3 இருக்கு, ஸ்கின் ஹைட்ரேஷனுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ மிட் மார்னிங்ல கிரீன் டீ பிளஸ் ஆல்மண்ட்ஸ்ல வைட்டமின் இ ரிச்சா இருக்கு. ஸோ லஞ்சுக்கு ரைஸ், தால், லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் சாலட் எடுத்துக்கோங்க. சாலட்ல மஸ்ட் டொமேட்டோ, குக்கும்பர், கேரட் இருக்கணும். டின்னர் வந்து லைட் டின்னரா இருக்கணும். கிச்சடி பிளஸ் வந்து ஆனியன் ரைத்தா இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. பிஃபோர் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாஃப்ரான் மில்க் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிளானை வந்து 3 to 4 வீக்ஸ் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸ்கின் டோன், க்ளோ, டெக்ஸ்சர் இது எல்லாமே விசிபிள் ரிசல்ட்டாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் வெளியில் போகும்போது சன்ஸ்க்ரீன் ப்ளஸ் ஃபிசிக்கல் கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறதுனாலும் ஓகே. ஸோ குவிக் ரெசிபிஸ்: டொமேட்டோ ஜூஸ், ஆம்லா ஜூஸ், டர்மரிக் வாட்டர், கிரீன் டீ, கேரட் பீட்ரூட் ஜூஸ், வார்ம் லெமன் வாட்டர் ப்ளஸ் சாஃப்ரான் மில்க். கன்சிஸ்டன்சி தான் கீ. நியூட்ரியன்ஸ் வந்து ஸ்லோவாக ஒர்க் பண்ணும், ஆனால் டீப்பராக இருக்கும். ஒன் திங் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, கிரீம்ஸ் வந்து அவுட் சைடு தான் ஒர்க் பண்ணும். நியூட்ரியன்ஸ் ஸ்கின்னுக்கு இன்சைட்ல இருந்து ஃபீட் பண்ணும். ஸோ இந்த 7 ட்ரிங்க்ஸ்ல வந்து ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிட்டு 21 டேஸும் கன்டினியூஸ் பண்ணுங்க. இல்லாட்டி இந்த 7 ட்ரிங்க்ஸை அப்படியே 7 சைக்கிளாக எடுத்துகிட்டே போங்க. ஆனால் கன்சிஸ்டன்சி தான் கீ. ஸோ நிறைய பேர் இதில் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் டயட்டிஷியன் சிவபிரசாத், ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் வைட்டாலிட்டி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.